இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய மிக நீளமான நதிகள் பற்றிய தகவல்களை தான் நம்ம பார்க்க போறோம். நதினாவே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது நீர் ஆதாரம், குறிப்பா குடிநீர் ஆதாரம்னு கூட சொல்லலாங்க. இந்த நதிகளை வச்சு விவசாயம் முக்கிய பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட நதிகள் எங்க உருவாகுது, எங்க முடிவடையுது, அதனுடைய வழித்தடங்கள் என்ன என்பது பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதா நம்ம பார்க்க போறது 10வது இடத்துல அமைஞ்சிருக்கிறது தபதிங்க. இந்த தபதி ஆறு இந்தியாவினுடைய 10வது பெரிய நதியாகும். மத்திய பிரதேசத்தில் உள்ள சாத்புரா மலைத்தொடர்ல உருவாகுதுங்க இந்த தபதி. அது மட்டும் இல்லாம மராட்டியம் மற்றும் குஜராத் வழியா சுமார் 724 கிலோமீட்டர் தொலைவை கடந்து கடைசியா அரபிக்கடல்ல கலக்குது. அடுத்து 9வது இடத்துல அமைஞ்சிருக்கிறது நம்ம காவேரி தாங்க. 9வது பெரிய நதியான இது கர்நாடகாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தலைக்காவிரி, குறிப்பா குடகுன்னு கூட சொல்லலாங்க. குடகு மலையில தலைக்காவிரி என்ற இடத்துல உருவாகுது இந்த காவிரி ஆறு. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில கலக்குது. இந்த காவிரியை பொறுத்த வரைக்கும் சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது. ஏமாவதி, கபினி, அர்காவதி, ஷிம்ஷா, அமராவதி ஆறுகள் எல்லாமே காவிரி ஆற்றினுடைய கிளை நதிகளா உருவாகுது. அடுத்து 8வது இடத்துல அமைஞ்சிருக்கிறது 858 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மகா நதி தாங்க. இது இந்தியாவினுடைய 8வது பெரிய ஒரு நதியா விளங்குது. இந்த மகா நதி ஆறு ஒடிசா மாநிலம் வழியா பாய்ந்து வங்காள விரிகுடாவில கலக்குது. அப்படின்னா இந்த ஆறு எங்க உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தீஸ்கரினுடைய ராய்பூர் மாவட்டத்துல உற்பத்தி ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மகா நதியோட சியோநாத், ஜோங், ஹசியோ, ஓங் மற்றும் டெல் ஆகியவை மகாநதியினுடைய முக்கிய துணை நதிகளா விளங்குது. சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவினுடைய விவசாய பாசனத்திற்கு இந்த நதியினுடைய நீர் தான் பரவலாக பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த நதி பட்டியல்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிரம்மபுத்திரா. இமயமலையின் கைலாஷ் மலைக்கு அருகில் உள்ள செமாயுங்டுங் பனிப்பாறையில் இருந்து பிரம்மபுத்திரா நதி உருவாக்குது. இப்பகுதி சீனாவில் இருக்குதுங்க. பிரம்மபுத்திரா நதியினுடைய மொத்த நீளம் கிட்டத்தட்ட தோராயமாக 2900 கிலோமீட்டர். ஆனா இந்தியாவில் 918 கிலோமீட்டர் மட்டுமே பயணிக்குது. மிச்ச 2000 கிலோமீட்டர் சீனாவில தாங்க பயணிக்குது. அருணாச்சல பிரதேசம் வழியா இந்தியாவிற்குள் நுழையுது இந்த பிரம்மபுத்திரா. அசாம் மற்றும் வங்காளதேசம் வழியாகவும் பாய்ந்தோடுது. கங்கை மற்றும் மேக்னா நதிகளுடன் இணைந்து வங்காள விரிகுடாவில் கலக்குதுங்க இந்த பிரம்மபுத்திரா நதி. சுந்தரவன காடுகளின் செழுமைக்கு இந்த நதியினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு. நதி பட்டியல்ல அடுத்து 6வதா அமைஞ்சிருக்கிறது சிந்து நதி. இது பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் தான் பிரதானமாக பாய்ந்தோடுது. திபெத்திய பீடபூமியில் உள்ள மனசரோவர் ஏரியில் இருந்து உருவாகி லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகள் வழியா பாய்ந்து பாகிஸ்தானை அடைந்து இறுதியில அரபிக்கடல்ல கலக்குதுங்க. இந்த நதியினுடைய மொத்த நீளம் சுமார் 3180 கிலோமீட்டர். ஆனா இந்தியா வழியா சுமார் 800 கிலோமீட்டர் நீளமே பாய்ந்தோடுது. அடுத்து 5வது இடத்துல அமைஞ்சிருக்கிறது நர்மதா. இது தோராயமாக 1312 கிலோமீட்டர் தூரம் நீள்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்ட் பகுதியில் இந்த நதி உருவாகுது. இது மத்திய பிரதேசம், மராட்டியம் மற்றும் குஜராத் மாநிலம் வழியா மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் ஏராளமான இடங்கள் செழிப்பதற்கு இந்த நதி காரணமா அமைஞ்சிருக்குதான். நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி மற்றும் நீர் விநியோகத்திற்காக இந்த ஆற்றின் குறுக்கே பல அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டிருக்கு. தவா, பர்னா, ஷக்கர் மற்றும் ஹிரன் ஆறுகள் நர்மதையின் முக்கிய துணை நதிகளா விளங்கிக்கிட்டு இருக்கு. 4வதா அமைஞ்சிருக்கிறது யமுனை நதி. இது 1376 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 4வது பெரிய நதியாகும். அது மட்டுமில்லாம இந்த நதியினுடைய கரையில தான் காதல் சின்னமான தாஜ்மஹாலும் கட்டப்பட்டிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள யமுனோத்ரி பனிப்பாறைகளிலிருந்து உருவாகுது இந்த யமுனை நதி. இது கங்கையினுடைய துணை நதியாகுங்க. இமாச்சல பிரதேசம், ஹரியானா, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் வழியா பாய்ந்து பிரயாக்ராஜில் கங்கை நதியுடன் கலக்குது. கங்கை யமுனை சங்கமிப்பதால் சனகம் நகரி என்றும் இந்த நதியை அழைக்கிறதா கூறப்படுது. நதி பட்டியல்ல 3வது இடம் பிடிச்சிருப்பது கிருஷ்ணா நதி. இந்தியாவினுடைய 3வது பெரிய நதியான இதுவும் மராட்டியத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுதுங்க. இந்த நதி மராட்டியம், கர்நாடகா, ஆந்திரா வழியா பாய்ந்தோடி வங்காள விரிகுடாவில கலக்குது. இந்த நதியினுடைய நீளம் சுமார் 1400 கிலோமீட்டருங்க. கிருஷ்ணா நதியினுடைய துணை நதிகள்ல துங்கபத்ரா, பீமா, கடப்ரமா,
மலப்ரபா, மூசி ஆகிய ஆறுகள் குறிப்பிடத்தக்கவை. அதிலும் கர்நாடகாவில் உற்பத்தியாகும் துங்கபத்ரா நதி மிக பெரிய துணை நதிகள்ல ஒன்றாகவும் விளங்குது. நதிப்பட்டியல்ல இரண்டாவதா அமைஞ்சிருக்கிறது கோதாவரிங்க. இது கங்கைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நதியா விளங்குது. இதன் நீளம் தோராயமாக 1465 கிலோமீட்டர்கள். மராட்டியத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்துள்ள திரிம்பக் என்ற இடத்தில் உருவாகி மராட்டியம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களை கடந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதுவும் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நதியா கோதாவரி விளங்குதுங்க. பிரவாரா, மஞ்சிரா, பெங்கங்கா, வாதா, இந்திரவாதி, கபரி உள்பட ஏராளமான துணை நதிகளையும் கொண்டிருக்குது இந்த கோதாவரி நதி. இந்தியாவினுடைய நதிப்பட்டிகள்ல மிக முக்கிய பங்கு வகித்து முதலிடம் வகிப்பது கங்கை தாங்க. கங்கையை பொறுத்த வரைக்கும் இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறைகளிலிருந்து உருவாகுதுங்க. இந்தியாவின் மிக நீளமான நதியாகவும் புனித நதியாகவும் விளங்குது கங்கை. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் வழியாக பாய்ந்தோடுது கங்கை நதி. கங்கை நதியின் நீளம் தோராயமாக 2525 கிலோமீட்டர்கள். வங்காளதேசத்தின் வழியாக பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது இந்த கங்கை நதி. வங்காளதேசத்தில் இதற்கு பத்மா நதி என்றும் பெயர் இருக்கு.